இட்ஸ் போட் சினிமாவில் எந்த விட நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரோமோவில் ரிலீஸ் ஆன ஒரு கண்டென்ட் தான். ஸோ நம்ம சபரிக்கு வந்து பேசாமல் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டாச்சு மாதிரி. அவருக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு சண்டை நடந்தாலும் போய் வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் பிரித்து விட்டுறாரு. அந்த சண்டையை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுறாரு. ஸோ அதுக்காகவே இவர் கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டாக வந்திருக்க 3 பேர்கிட்ட வந்து விக்ரம் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அந்த 3 பேரும் இந்த மாதிரி விக்ரம்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல வேறு யாரும் நிற்க வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து நிற்க வச்சுருந்தா அதிசயம், அற்புதம், சூப்பராக இருந்திருக்கும் அவர் அவங்க பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஜூம் வைக்கிறாங்க. பார்வதிக்கு அவங்க ஒரு பக்கம் செம்மையாக கடுப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் திவ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க, நம்ம பேசுகிறதையும் கேட்க மாட்டாங்க, பிக் பாஸ் சொல்லியும் கேட்க மாட்டாங்க, வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்தும் யார் சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திவ்யாவும் வந்து பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படியே பின்னாடி வந்து அவங்கள வந்து காட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி இருக்குது. டாஸ்கில் ஒரு எக்ஸைட்டிங்காக எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வெயிட் பண்ணி இது பார்க்கலாம் ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.